டிவிஎஸ் அவங்களோட ஆர்என்டியை இம்ப்ரூவ் பண்ணி ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ரைடருக்கு ஒரு பெஸ்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அவங்களோட ரீசெண்ட் மாடல்ஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் RR 310, RTR 160, 180 மாடல்ஸில் சூப்பர் ட்ராக் அப்டேட்ஸோட ஈவன் ட்ராக்லையுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் அவங்க ட்ராக் ஸ்பெக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் பைக்ஸ் இன் 300cc செக்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும் அது RR 310 தான். இந்த RR 310 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு பைக்கர்ஸ் மாடியூல். திஸ் இஸ் ஆண்டோ. இந்த RR 310 பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு ட்ராக்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க வண்டி. ட்ராக் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், ட்ராக்குக்கு சூட்டபிளான வண்டின்னு சொல்லலாம். அண்ட் இதெல்லாமே தாண்டி ஒரு அக்ரெசிவ் லுக்ஸ் இருக்கும் அந்த வண்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட அந்த டுவெல் ப்ரொஜெக்டர்ஸாக இருக்கட்டும், வண்டியோட வீல் பேஸாக இருக்கட்டும், சீட்டிங்காக இருக்கட்டும், கலர் லுக்ஸாக இருக்கட்டும், கலர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், சும்மா ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு டுகாட்டி லெவலில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அதை இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாடல்னு சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம நிறைய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு ஒரு வண்டின்னு வரும்போது ஒரு ஹார்ட், அதாவது இன்ஜின், அந்த இன்ஜின் தான் வந்து இவங்க ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த அந்த ஆர்டிஆரை விட இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின், அதாவது இப்போ இருக்க இன்ஜினில் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி, அதாவது 34 PS ஆஃப் பவர் தான் ப்ரீவியஸ் ஆர்டிஆர்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஆர்ஆர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துச்சு. இப்போ கொடுத்துருக்க RR 310 எவ்வளோ அவங்க கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 38 PS ஆஃப் பவர் அட் 9800 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸான மாடலை விட 11% அதிகம். ஸோ என்ன 11%னா ரியலாக எனக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். 11% வரும்போது இது ஒரு சூப்பரான ஒரு பவர் புல்லிங்காக ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு ஆக்சிலேட்டில் ஒரு ரைடர் வந்து ஒரு ஆக்சிலேட் பண்ணும்போது சூப்பரான ஒரு பவர் அவுட்புட்டை கொடுக்குற மாதிரி தான் இப்போ வந்து அந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்ஜின் வரப்ப நம்மளுக்கு ஒரு இன்ஜின் தாண்டி நம்ம இன்ஜினை சப்போர்ட் பண்ணுற வகையில் நிறைய விஷயம் ஒரு ரைடருக்கு தேவை. ஸோ ஆல்ரெடி இன்ஜின் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டைம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து அந்த இன்ஜினில் ஒர்க் பண்ணுறதுக்கு குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் ரெகுலரானு கிடையாது. இது வந்து பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர். ஸோ ரெகுலர் குயிக் ஷிஃப்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அப் ஷிஃப்ட்லாம் ஒர்க் ஆகும். பட் ஆனால் ஒரு நல்ல ட்ராக் ரிலேட்டடாக ஒரு நாலேஜ் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு ட்ராக் போகிறவங்களா இருக்கட்டும், ஒரு பைக் எந்தூசியாஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுன் ஷிஃப்ட்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ இங்கே பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் அப் ஷிஃப்ட்டும் பண்ணலாம். நீங்கள் சடன் டீசலரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல இந்த பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அடுத்தது என்ன பண்ண க்ரூஸ் கண்ட்ரோல், அதாவது செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரைடர் கண்டிப்பாக வந்து லாங் ட்ராவல்ஸ் க்ரூசிங்லாம் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே அவங்க வந்து கொஞ்சம் க்ரூசிங் ஓகே அவங்களுக்கு கை பெயின் அந்த லெவல்லாம் கைக்கு பெயினாக இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகும்போது இந்த க்ரூஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வெறும் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்ல. இது கூட இவங்களோட ரேஸ் கிட் கூட இவங்க ரேஸ் கிட்ஸ்லாம் 2, 3 ரேஸ் கிட்ஸ் நம்ம பார்க்க போறோம். 2 ரேஸ் கிட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஸ் கிட் கூட இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வரும்போது இன்னுமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் இந்த பைக் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் தாண்டி பைக்குக்கு வந்து அதாவது டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது டிபிஎம்எஸ்னு ஒன்று வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டவுன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற வகையில் விங்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் இந்த செக்மெண்ட்டில் வந்து பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த டவுன் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்கன்னா 3 கிலோகிராம்ஸ் வந்து கேஜி வரைக்கும் வந்து டவுன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வந்து டெஃபினட்டாக ஒரு ஒரு ரைடர் ஹை ஸ்பீட்ஸ்லேயா இருக்கட்டும், ஒரு ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான ஆக்சிலேட் பண்ணி போகும்போது ஒரு 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 ஃபாஸ்ட்டான ஒரு ரோட்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்த எல்லாருமே வந்து டவுன் ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற வகையில் அவங்க விங்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் வந்து இன்னுமே ஒரு அல்டிமேட்டான விஷயம். பட் ஆனால் இதோட ஸ்டாட்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து இன்னும் ரைடர் ரிவ்யூவில் தான் வந்து இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக வரும்போது கண்டிப்பாக ஒரு ரைடருக்கு எந்த லெவலில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம வந்து ஃபுல் ரைட் ரிவ்யூவில் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து இன்னொரு ரேஸ் கிட்னு சொல்லிட்டு அவங்க 2 ரேஸ் கிட் வந்து இந்த வண்டி கூட வந்து இது பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று வந்து டைனமிக் கிட்னு ஒன்று டைனமிக் ப்ரோ கிட். இந்த டைனமிக் கிட்டில் தான் வந்து இந்த டிபிஎம்எஸ், அதாவது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் வந்து டைனமிக் ப்ரோ கிட்ல தான் வந்து இவங்க வந்து இன்னொரு விஷயம் இன்க்ரீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது RTDSC, அதாவது RTDSCனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் டியூன்டு டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, இங்கே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ டெஃபினட்டாக ட்ராக் பேஸ்டு ஒரு இப்போ நார்மல் ரோட்ஸ்லையுமே ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுவோம், கார்னரிங் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. வீலி கண்ட்ரோல். ஸோ ஒரு சூப்பர் பைக்ஸில் யூஸ்வலாக பார்ப்போம் வீலி கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வீலி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்னரிங் ஏபிஎஸ்ன்னு ஒன்று வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ரெகுலரான பைக்ஸ்லையும் பார்த்துப்போம். ஸோ அந்த கார்னரிங் ஏபிஎஸ் இது கூட இன்க்ளூட் ஆயிருக்கு. கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஆல்ரெடி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ரெகுலரான க்ரூஸ் கண்ட்ரோல் இது இல்ல ஆக்சுவலா. ஸோ கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்க கார்னரிங் பண்றப்ப சம்டைம்ஸ் க்ரூஸ் போயிட்டு இருக்கீங்க. கார்னர்ல போறீங்க. அந்த இடத்துல ட்ராக்ஷன் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி ஆப்டிமைஸ் பண்ணி ஒர்க் ஆகுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஸ்டாப்பி கண்ட்ரோல் கிடையாது. இது வந்து ரேர் வீல் வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து நீங்க ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப ஹார்டா வந்து பிரஸ் பண்ணீங்க. அந்த டைம்ல ரேர் வீல் வந்து உங்களுக்கு ஜம்ப் ஆகும்னா, அத வந்து ஸ்டாப் பண்ற வகையில அவங்க வந்து அந்த ஸ்டாப்பி கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த பைக்ல இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ராட்டில் பை ஒயர். ஸோ நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். இது வந்து த்ராட்டில் கண்ட்ரோல் யூனிட்ன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஒரு கண்ட்ரோல் யூனிட்ட வச்சு இந்த த்ராட்டில் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒர்க் பண்றாங்க. ஸோ இது எப்படின்னா, ரெகுலரா நம்மளுக்கு வந்து த்ராட்டில் குடுக்கும்போது 1, 2 இடத்துல ஒரு மைன்யூட் இது மிஸ் ஆகும். ஸோ ஒரு ஆக்ஸலரேஷன் மிஸ் ஆகும். ஸோ நம்ம எந்த லெவல் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0.2 0.3 க்கு வந்து நீங்க வந்து ட்விஸ்ட் பண்றீங்கன்னா, அந்த எக்ஸாக்ட் லெவல் ஆஃப் அந்த ரெக்வயர்டு ஆக்ஸலரேஷன் ஆர்பிஎம் வந்து அது குடுக்கும். அதான் வந்து இந்த த்ராட்டில் கண்ட்ரோல் யூனிட். ஸோ அந்த லெவல்ல இன்னும் ஆப்டிமைஸா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க ட்ராக்ல போறீங்க, ஒரு ஆக்ஸலரேட் பண்றீங்க. நீங்க டக்குன்னு டவுன் ஷிஃப்ட் பண்றப்ப டவுன் ஷிஃப்ட் ஆக்ஸலரேட் வந்து டீசலேட் பண்றப்ப, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வண்டி எக்ஸாக்ட்டா நீங்க எந்த லெவல்ல வந்து ஆக்ஸலரேட் பண்றீங்க, டீசலேட் பண்றீங்கன்றது அந்த இன்ஜின்க்கான பவர் வந்து அவுட்புட் குடுக்கறதா இருக்கட்டும், கட் பண்றதா இருக்கட்டும் பண்ணும். இந்த ஆர்&டி மூலமா டெஃபினிட்டா டிவிஎஸ் வந்து அந்த விஷயம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ரெக்டிஃபை பண்ணி, ஒரு யூசருக்கு அதாவது ஒரு பைக் ரைடர்ஸ்க்கு வந்து எந்த லெவல்ல வந்து பெஸ்ட்டா பைக்க குடுக்க முடியுமோ, அத குடுத்துருப்பாங்கன்றத நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓவர் வியூவா சொல்லும்போது, ஆர்ஆர் 310 அப்பாச்சி வந்து நம்ப ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு ப்ரீவியஸா ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அதாவது எல்லா யூசர்ஸும் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆஃப்டர் சேல்ஸ் தான். இது நெறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆஃப்டர் சேல்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்றது தான் மேபி நம்ம எல்லாரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஸோ ஏன்னா இவ்ளோ ஸ்பெக்ஸ் உள்ள ஒரு வண்டி ஆஃப்டர் சேல்ஸ் போகும்போது, எனக்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே வந்து இம்மீடியட்டா கிடைக்கணும். ஆர்ஆர் 310 ஓனர்ஸ் இருப்பீங்க. நீங்க வந்து நெறைய ஃபேஸ் பண்ண விஷயம், இப்ப குடுத்திருக்க லான்ச்ல திருப்பியும் ரெக்டிஃபை பண்ணாம, இல்ல வந்து அத வந்து சால்வ் பண்ணாத மாரி சொல்லியிருக்கலாம். அந்த விஷயத்தையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். அண்ட் இது போல ஒரு இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பைக்கர்ஸ் மாடியூல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.